வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் பிரியாணி குயிக்கா ஸ்டைல் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். ஒரு பர்ஃபெக்டான வெஜ் பிரியாணி ரைஸ் உதிரியா காய்கறி போட்டு எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். பிரியாணி செய்யற மாதிரி பாத்திரம், நல்லா அடிகனமான பாத்திரம் அடுப்புல வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2ல இருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நல்லா மெல்லிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிரிஞ்சிக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்தாதான் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் பிரிஞ்சுக்கு ஒன்னா சேர்த்து வதக்குனீங்கன்னா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம், புதினா நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். இதுல ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் கேரட், பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். பெருசா ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இப்படிதான் கட் பண்ணி பிரிஞ்சிக்கு சேர்த்துக்கணும். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 100 கிராம் பீன்ஸும் 100 கிராம் கேரட்டும் எடுத்திருக்கேன். ஈக்குவலா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேரட், பீன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் சோயாவை சுடு தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்ப இது கூட ஒரு சின்ன கப், அதாவது 60ல இருந்து 70 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சோயா ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் செய்யும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நீங்க குக் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல இருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 200 கிராம் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் தண்ணி தான் ஊற்றணும். நீங்க சோக் பண்ண ரைஸ்க்கு அதை மெஷர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு செய்ய போறேன். அதனால 2 கப் தண்ணி ஊத்திருக்கேன். ஊத்திட்டு மூடி போட்டு காய் ஒரு கால்வாசி, அதாவது கொதிச்சு வரும் இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல பிரியாணி அரிசி 1/2 கிலோ ஊற வச்சிருக்கேன். பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நீங்க அரிசியை ஊற வச்சுக்கோங்க, பாஸ்மதி ரைஸ. அதை இதுல தண்ணி எதுவும் இல்லாம இந்த மாதிரி எடுத்து உதுத்தி விட்டுக்கோங்க. காய் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப ரைஸ் கூட சேர்ந்து காய் சீக்கிரமே குக் ஆயிரும். மட்டன் போடுறதா இருந்தா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரைஸ் போடணும். இப்ப நல்லா கலரிட்டு லைட்டா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது, அரிசி உடைஞ்சிரும். இப்போ கொதி வந்துருச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல. இப்போ ரைஸ் இந்த அளவுக்கு நல்லா நீட்டா வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா சோயா, அதை தண்ணிய நல்லா பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா சோயா ஓவர் குக் ஆகாது, சீக்கிரமே குக் ஆயிடும். 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி பர்ஃபெக்டான பிரிஞ்சி கிடைக்கும். இப்ப இதெல்லாம் பிழிஞ்சிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணிய ஒட்ட பிழிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்ப இத மூடி போட்டு வேக விட்டுடலாம் ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் கழிச்சு ரைஸ் எல்லாம் மேல இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம புதினா சேர்த்துட்டு தம் போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தம் போட்டுக்கோங்க. பர்ஃபெக்டான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
பாக்குறதுக்கே டெக்ஸ்சர் அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. உதுத்தி பார்த்தாங்கன்னா அப்படின்னு சூப்பரா வரணும். ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது. இப்போ சர்வ் பண்ணுவோம். ஒரு ரைத்தா கூடயும் இல்ல வெறுமனவே சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து பேபி கார்ன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல்ல குக்கிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஒரு பெர்ஃபெக்டான பிரியாணி, வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அரிசி எந்த இடத்துலயும் உடையாம சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, சூப்பரா வரும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் பேபி கார்ன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 ஸ்டைலில் பேபி கார்ன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.